ஆண்டவர் பொறாமை கூட மாட்டார். என்னை விட உன்னை வச்சு பெரிய காரியமா? இயேசுவை தொட்டு சுகமானாங்க. இயேசு தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. இயேசு நிழல் பட்டு சுகமானதா பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இயேசு நிழல் பட்டு சுகமானதா? இல்லை. ஆனா பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்களா? பைபிள் இருக்குது. அப்ப இயேசு பொறாமப்பட்டாரா? என்ன விட நீ பெரிய ஆளா பேதுரு, ஓ நிழல் பட்டுல சுகமாகணும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. அதான் தகப்பனுடைய சந்தோஷம். உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளாமலேயே வாழுகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இதான் நம்முடைய பிரச்சனை. இயேசுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவர் நேசர், நம்ம மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், நம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம இன்னும் பிச்சைக்கார மாதிரி இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு தரமாட்டீங்களான்னு அழுது கொண்டு ஆண்டவர் துக்கப்படுகிறார். என் பிள்ளைகளா நீங்க எப்ப மாறுவீங்க? எவ்வளவு காலம் பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்க? உரிமையா கேளுங்க, உரிமையா பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால போய் அற்புதம் செய்யுங்க, துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அது அதிகாரம். மோகன்லால் ஜெபிச்சாதான் பிசாசு போகுமா? நீங்க ஜெபிச்சா போகுமா போகாதா? உண்மையாவா? உண்மையா? இங்கிருந்து பதிலே வர மாட்டேங்குது. உண்மையா? நான் ஜெபிச்சாலும் பிசாசம் போகும்னா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 4 பிசாசை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை துரத்த சொல்லுவேன். விடுங்க, பாத்திரலாம். 2ல் 1. இயேசுதான் கூட இருக்கார்ல, சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் எழும்பணும் இயேசுவுக்காக.